நாம் இந்த வீடியோவில் கிராஸ் கட் மெத்தடில் தாங்க பூ கட்டுறதை பார்க்க போகிறோம். பெரிய பெரிய மல்லிகைப்பூ வேணுங்களுக்கு நெயில் பாலிஷ் அடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போ போல் நார்மலாக ஒரு பூ கட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நீடில் வச்சு ஃபஸ்ட்டு 2 மல்லிகைப்பூ இப்படி கோர்க்குறோம். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் அடித்த பூ 1 வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு அப்பப்போ கையில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். சரிங்களா? இந்த 2 ஒயிட் பூவுக்கு ஆப்போசிட்டில் இன்னும் 2 ஒயிட் பூ நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுக்குங்க நீடலில் பூவை. சரிங்களா? ஆக்சுவலாக இன்ட்டு சிம்பிள் மாதிரி இருக்கணும். இந்த ஒயிட் பூ 2 தெரியுதுங்களா? இன்ட்டு மாதிரி கிராஸாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஈக்குவல் சிம்பிள் மாதிரி நெயில் பாலிஷ் பூவை நம்ம வச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சது. செகண்ட் லேயர் 2 ஒயிட் பூவுக்கு நடுவால் இன்னொரு ஒயிட் பூ வைக்கிறோம். அந்த ஒயிட் பூவை ஒட்டி இன்னொரு ஒயிட் பூ நாம் கோர்க்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு நெயில் பாலிஷ் பூவை வைக்கிறோம். வச்சுட்டு கையால் கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். திரும்பவும் ஒயிட் பூ உங்களுக்கு ஏற்ற மாதிரி, வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீடில் திருப்பி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. நம்ம நல்லா கோர்த்து பழகிட்டோம்னா இந்த மெத்தட் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாரீக்கு மேட்சாக நம்ம நெயில் பாலிஷ் அடித்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. முகூர்த்த சீசன்லாம் பூ பார்த்திங்கன்னா எவ்வளோ அதிக விலைக்கு விற்கிது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூவெல்லாம் கோர்க்கும் போதுங்க நம்முடைய மைண்டு இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க. புதுசாக ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் ரொம்ப சம்பளாக இருக்கும்போது இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ பூவும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இதில் நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி காமிச்சிருக்கேங்க. இது புரியலைன்னா சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு பூ வச்சு ஈஸியாக புரிகிற மாதிரி இன்னும் தெளிவாக நான் வீடியோ போடுறேங்க. இல்லைன்னா தனியாக பூவை பிரிச்சுக்கலாங்க. 4 பூ, 4 நெயில் பாலிஷ் பூ, 8 ஒயிட் பூ. இது 2 ரவுண்டுக்கு வருங்க. இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சும் செய்யலாம். ஒரு ரவுண்டுக்கு 2 நெயில் பாலிஷ் பூவும் 4 ஒயிட் பூவும் தேவைப்படுங்க ஒரு லேயருக்கு. சரிங்களா? நான் 2 லேயருக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி இன்னும் 2 லேயருக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு இந்த ஹெடை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சிங்கிளாக வேணால் வச்சுக்கலாம், லென்த்தியாக வச்சுக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.